இந்த 2021 வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின 2வது வாரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக அவரை ஆராதிக்க அவருடைய பரிசுத்த ராபோஜனத்தில் பங்கு பெறத்தக்கதாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 15 வரை நாம் தியானம் செய்வோம். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பு, கர்த்தாவே எங்களுக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் தாரும். Lord, give us wise and a discerning mind. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, துதிக்க, பாடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை சுகந்த வாசனையாக நீர் முகர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமாய் வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அடியை மறைத்து நீர் வெளிப்பட்டு எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஞானமாய் வாழ்ந்து ஆண்டவரே மற்ற மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் நாங்கள் பெரிய அளவில் ஆண்டவரே வந்து சேர கிருபை செய்திருந்தோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியானது தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஒரு ஜெபமாக இருக்கிறது. It is a humble prayer of Solomon, son of King David. He is also a king. இந்த தியான பகுதியில் இந்த ஒரு ஜபத்தை கடவுளிடத்தில் கேட்டு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டதை நாம் தியானம் செய்வோம். முதலாக நாம் பார்க்கின்ற போது இந்த பகுதியில் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கிறோம், தன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல கடவுளுக்கு அவன் பயந்து சாலமோன் அவருடைய வழியிலே நடந்தான். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான். ஆகவே ஆரம்பத்திலேயே அவனுக்கு ஒரு நல்ல பெயர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீது கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிப்பிடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவன் கர்த்தருடைய வழியிலே நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டினான் என்று இருக்கிறது. மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டுவது இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கம் அல்ல. கடவுள் அந்த காலத்திலே, அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து வந்த பிறகு கடவுளை தொழுது கொள்ள ஒரு ஆலயம் இல்லை. அந்த ஆலயத்தை தாவீது கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ராஜாங்கத்தில் அவன் திட்டமிடுகின்ற போது அதை கடவுள் ஏற்கவில்லை. உன்னுடைய கரம் ரத்தம் தோய்ந்த கரம், ஆகவே உன்னுடைய மகன் சாலமோன் மூலமாக இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி சொன்னார். அதை அவர் நிறைவேற்றினார். ஆனால் இந்த சூழ்நிலையில், இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கின்ற போது ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் அவன்
திட்டமிட்டு இருக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்தனால் ஜனங்களிலே மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். இந்த அந்த சாக்ரிஃபைசிங் ஆன் தி ஹை பிளேசஸ் என்று பார்க்கின்ற போது இது கானானியருடைய வழக்கம். கானானியர் அங்கே இந்த பலிப்படங்களை உயரத்தில் அவர்கள் அதனை ஏற்றி அங்கே பலியிடுவார்கள். ஆனால் இஸ்ரவேலருடைய வழக்கம் அது அல்ல. ஆனால் கூட அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயம் இல்லாத காரணத்தினால, சென்ட்ரலைஸ்டு வர்ஷிப் சென்டர் இல்லாத காரணத்தினால அவர்கள் அங்கே செய்து வந்தார். அது கடவுள் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதை தான் இங்கே கூட நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 4வது வசனத்தில் கிபியோனிலே போய் அதே போல அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று அவன் செய்கின்ற இந்த காரியத்தை பார்க்கிறோம். 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான் என்று சொல்லி, he offered 1000 burnt offerings in that altar. தகன பலிகள் என்று சொல்லுகின்ற போது the burnt offering pictured total dedication to the Lord. சர்வாங்க தகன பலிகள் it symbolically indicates or pictured a total dedication to the Lord. கடவுளுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியத்தை அது விளக்குகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட அவர் வழியிலே நடக்கிறவர்களாக இருந்தால் ஆலயத்திற்கு நாம் தவறாமல் செல்வோம். தவறாமல் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சாக்கிரமத்தில் பங்கு பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் செல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு வாரமும் அவர் நம்மை புதுப்பிக்கத்தக்கதாக நம்முடைய பழைய வாழ்வை, பாவ வாழ்வை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, எங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீர் வழிநடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மேலான ஒரு அனுபவம் தான் கடவுளை ஆராதிக்குவது. ஆகவே தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஆராதனையை. கடவுளை தொழுது கொள்வது அதில் இருக்கிறது அலாதியான சுகம், இன்பம். ஆகவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we could see the revelation of God. கிபியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே கர்த்தர் காணப்பட்டு, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்றார். இது பகல் கனவு இல்லை, ராத்திரியிலே அவருடைய சொப்பனத்தில். பகல் கனவு பலிக்காதுன்னு இல்லைங்களா? இரவு சொப்பனத்தில் கிபியோனிலே சாலமோனுக்கு கர்த்தர் காணப்பட்டு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ஆகவே அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பலி செலுத்தியதை கடவுள் ஏற்றுக்கொண்டு, அவன் நல்லவன், என்னுடைய வழியில் நடக்கிறான், அவனுடைய தகப்பன் காட்டின வழியில எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்பதை கடவுள் பார்த்து ஒரு ஆஃபர் கொடுக்கிறார் இல்லைங்களா? ஆஃபர் என்று வருகின்ற போது ஒரு பிசினஸ்ல ஒரு கான்ட்ராக்ட்னா ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. அப்புறம் தான் ஃபைனலி they will enter into an agreement இல்லைங்களாமா? am I right? ஓகே, ஆஃபர், அக்செப்டன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட். இங்கே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன். ஆனால் இவன் என்ன கேட்கிறான் என்பதை நாம் பார்க்கின்ற போது 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவன் சில காரியங்களை சொல்கிறான். என் தகப்பன் தாவீது உம்முடைய அடியானாய் வாழ்ந்தான், உமக்கு உண்மையும் நீதியும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை மன நேர்மையாய் அவன் வாழ்ந்தான். பிகாஸ் he led a loyal and prudent life before you Lord. ஆகினாலே அவர் பெரிய கிருபையை அவருக்கு நீர் அளித்தீர். சாதாரண கிருபை இல்லை, நிறைந்த கிருபை, a great grace என்று சொல்லி, a greater and steadfast love என்று சொல்லி NRSV பார்க்கிறோம். நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பார்க்கும்போது கிரேட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், பெரிய கிருபை என்றால் கிரேட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பார்க்கின்ற போது கிரேட் கைண்ட்னஸ், நிறைந்த ஒரு இரக்கத்தினாலே இல்லைங்களா, அந்த காரியத்தை அவர் அங்க வெளிப்படுத்துகிறார். அதே போல NKJV நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்க்கின்ற போது கிரேட் மர்சி, நிறைந்த கிருபையினால பாருங்க, கிருபை, இரக்கம்,
மனதுருக்கம், கைண்ட்னஸ், இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா அந்த வருது கிருபை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது கிரேக்க வார்த்தையில் காரிஸ் என்று சொல்லி சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது எபிரேய வார்த்தையில் கெசேத் என்று சொல்வார்கள். கைண்ட்னஸ், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம் நம்மேல் பாராட்டி இன்றைக்கும் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான், that is the kindness of God, that is the grace of God. அப்போ இவர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா நடந்திருந்தா பெரிய கிருபையினாலே அவரை நீர் நிரப்பி, அந்த பெரிய கிருபையை 6ஆம் வசனத்துல அவருக்கு அவருடைய குமாரனாகிய அவருடைய குமாரனையும் சிங்காசனத்தில் வைத்து நீர் அழகு பார்த்தீர். சோ கடவுளுக்கு பிரியமாய் நடக்கின்ற போது அவனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியையும் அப்படியே அவர் வழித்தொன்றலாக அப்படியே சந்ததியாக அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்றைக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை என்னுடைய தகப்பன் மூலமாக அவர் உண்மையாக நேர்மையாக உமக்கு முன்பாக நடந்ததினால அவரை பெரிய கிருபையினாலே நீர் நிறைத்தீர். ஆகவே அந்த பெரிய கிருபை எனக்கும் தேவை என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் அப்படி பார்க்கிறோம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். யார் சொல்றது? நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ராஜா சொல்றார். ஒரு ரெனவுண்ட் கிங். பட் அவர் ஒரு இளம் வயது. ஏன் சொல்கிறார் என்றால், இவர் தன்னுடைய தகப்பன் தாவீதை போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நடத்த வேண்டும். அந்த மக்களை நடத்துகின்ற போது அவர்கள் மற்ற மக்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். ஆகவே சாதாரணமாக நடத்த முடியாது, சாதாரண ஞானத்தை கொண்டு நடத்த முடியாது, மனித ஞானத்தை கொண்டு நடத்த முடியாது. ஆகவே ஒரு விசேஷமான வரம் அவருக்கு தேவை. அதை இன்னும் அவர் சொல்லவில்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, எந்த காரியத்தில் அவர் அதாவது கடவுளத்தில் பெற்றுக்கொண்டார் என்றால் நீ சொல்லுவீங்க, எதை கேட்டார்? அவர் ஞானத்தை கேட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். I do not know how to carry out my duties. He called himself as a little child. நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறேன். நான் போக்கு வரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்துக்கிறான் என்று சொல்லி. Even though he is a renowned king, he emptied himself before God. அவன் தன்னை கடவுளுக்கு முன்பாக அவன் தன்னை வெறுமையாக்கினான். கிரேக்க வார்த்தையில் சொல்கின்ற போது கெனோசிஸ் என்று சொல்லி, தன்னை ஜீரோ என்பது கூட ஒரு வேல்யூ உண்டு, அது கூட என்னன்னு கிடையாது என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படியுங்கள், தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவன் எப்படி தன்னை தாழ்த்தினானோ அந்த அளவுக்கு மேலாக கடவுள் அவனை உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். He literally confessed that he is a young chap. அவன் ஒரு இளம் வாலிபன் என்பதை அந்த காலத்தில் அவனுடைய வயது, அவன் ராஜாவாக இருக்கிற போது இவன் இந்த காரியத்தை பேசுகிற போது எவ்வளவு வயசு? 20 வயசு, 20. ஒரு 20 வயசு பையன் ஒரு பெரிய தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த காலத்தில் அவர்களுக்கு ஆலோசகர் இருந்தார்கள், ஞானிகள் இருந்தார்கள். அந்த ஆலோசகர் கூட்டம், கவுன்சில் ஆஃப் அட்வைசர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள். ஆனால் கூட அவர்களை வைத்து திட்டமிடுவதல்ல, என்னுடைய தேவன் எனக்கு கொடுக்கின்ற அந்த காரியத்தை வைத்து நான் நடத்துவேன் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஜீல், ஒரு டிட்டர்மினேஷன் அவருக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் a mark of both honesty and humility. அவர் தனக்கு ஒரு அனுபவம் இல்லை என்பதை உணர்ந்து அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். He openly declares that he is an inexperienced person. So he desperately needs God's favor. கடவுளுடைய அந்த அனுக்கிரகம் தனக்கு தேவை, மிகவும் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் ஒரு சிறுமையானவன் என்பதை மாத்திரமல்ல, அவன் தேசத்தின் பெரிய தேவைகளை சந்திக்க வேண்டும். நான் சாதாரணமான, ஆனால் அசாதாரணமான காரியங்களை
உம்முடைய மக்களை நடத்துகின்ற அந்த பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய ஞானத்தினால் முடியாது ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் அவருடைய தந்தை கட்டி காத்து வந்த அந்த மாண்பை, so he has to carry out the legacy whatever that his father David has followed. So he has to carry that legacy. அந்த மாண்பை, அந்த மரபை, அந்த பரிசுத்தத்தை, அந்த மகத்துவத்தை அவன் தொடர வேண்டும். ஆகவே கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை என்பதை அவன் கேட்கிறான். மக்களை காப்பாற்ற வேண்டும். பெரிய திரளான ஜனம், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை நடத்துவது, அவர்களை நியாயம் தீர்ப்பது என்றால் சாதாரண காரியம் அல்ல. ஆகவே இந்த ஒரு காரியம் தேவை. எந்த காரியம் என்று பார்க்கின்ற போது அவன் மிக தெளிவாக சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், தேசத்து மக்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அதுதான் அவன் கேட்ட ஒரு காரியம். உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ we will tell our own requirement, aspirations. நம்ம மனசில் என்ன ஒரு ஆசை இருக்குதோ நம்ம கேட்போம் இல்லைங்களா? கடவுள் கூட எதிர்பார்த்துருப்பார், ஒரு நான் சாகவே கூடாது, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு சவாவரத்தை கொடும் என்று கூட கேட்டுதான் கொடுத்துருப்பார். இல்லைனா எல்லாரை காட்டிலும் ஐஸ்வர்யனா இருக்கணும், அதெல்லாம் அவங்க கீழே போட்டிருக்கு. இல்லை என்னுடைய சத்துருக்களே இருக்கக்கூடாது, எல்லா சத்துருக்களையும் நான் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டிருக்கலாம். அவன் அதை கேட்கவில்லை. என் மக்களை, என்னிடத்தில் ஒப்பு கொடுத்த மக்களை நியாயம் தீர்க்க சரியானபடி அவர்களை நடத்த வேண்டும். ஆகவே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். Lord, give your servant a discerning heart to govern your people and to distinguish between right and wrong. சரி தவறு எது என்பதை அதனை நான் பகுத்து அறிய வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வை, ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தருளும், ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். 10ஆம் வசனத்தில் அவனுடைய ஜெபத்தை கடவுள் அது நியாயமான விண்ணப்பம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். இட் இஸ் நாட் எ பிரேயர், இட் இஸ் அ பெட்டிஷன். இல்லைங்களா? இட் இஸ் அன் இன்டர்செஷன். ஒரு விண்ணப்பம், ஒரு பெட்டிஷன் நம்ம போடுறோம்னா அதை அந்த பெட்டிஷன்ல நம்ம ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஜாப் அப்ளிகேஷன் போட்டால் நமக்கு கேரண்டி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 போஸ்ட்டுக்கு 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இங்கே கூட அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் விண்ணப்பம் என்று இருக்கிறது. அதனை அக்செப்ட் பண்ணுவதற்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுவதற்கோ கடவுளுக்கு உரிமை உண்டு. பிகாஸ் he is going to decide on this matter. ஆனால் இவன் கேட்ட அந்த விண்ணப்பம் கடவுளுக்கு பிரியமாக இருந்தபடினாலே கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நம்ம கூட எவ்வளோ காரியங்களை நம்ம கேட்குறோம் ஜபத்தின் மூலமாக. ஜபம் செய்கிறோமே தவிர நாம் பரிந்து பேசுகிற காரியத்தை நாம் செய்வதில்லை. இன்டர்செஷன் என்று பார்க்கின்ற மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜபம். என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்னுடைய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும். போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற போதுதான் சரியானபடி நமக்கு கோதுமை கிடைக்கும். பஞ்சாப் ரொட்டி சாப்பிட முடியும். இல்லை போதும் அரிசினா இங்க போராட்டம் நடத்தும் போது அது இல்லாமல் போயிடும். நீதி நியாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபம் கடவுளுடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. இவன் கடவுளுக்கு பிரியமானவன் என்பதை அவனுடைய பெயரிலே நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 12:25 பார்க்கின்ற போது தீர்க்கதரிசி நாத்தான் என்று சொல்லி பார்ப்போம். அவர் இந்த சாலமோனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். இவர் பத்சேபாளுடைய மகன். தாவீது மனைவி 2வது மனைவி உரியாவை கொன்று அவனுடைய மனைவி அவளுக்கு பிறந்தவன் தான் சாலமோன். ஆனால் இவனிடத்தில் கடவுளுடைய ஒரு சித்தத்தை உணர்ந்தவனாக தீர்க்கதரிசி நாத்தான் அவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். ஜெடிடா என்று சொல்லி, எதிதியா என்று சொல்லி, அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி. இதே தீர்க்கதரிசி நாத்தான் தான் தாவீது பொல்லாத கடவுளுக்கு விரோதமான பெரிய பொல்லாப்பை நீ செய்தாய் என்று சொல்லி அவனுக்கு உணர்த்தி அவன் மனம் கசந்து அழுது கடவுளத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலோசனை இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்.
இங்கே இந்த தீர்க்கதரிசி கடவுள் பயன்படுத்தி இவர்களை சீர்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஞானமுள்ள இருதயத்தை கடவுளிடத்திலிருந்து பெறுகிறவர்கள் கடவுளின் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே அதனை செயலில் காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். they will demonstrate in action. சும்மா ஏதோ கேட்டு அதே அப்படி விட்டுற மாதிரி இல்லை. ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை செயலில் காட்ட வேண்டும். நம்முடைய தேசத்தில் நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் சரியாக செய்யலைன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நெக்ஸ்ட் ஓட்டு போடக்கூடாது. அதுக்கு முன்பதாக 5 வருஷம் இருக்குது. அது அந்த 5 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுறது? ஐயோ வந்துட்டானே, தலைமாட்டுக்கொல்லியாக வந்துட்டானே அப்படி சொல்லி சபிக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த வேதனை உண்டு, அந்த வேதனை உண்டு. ஆனால் என்னுடைய தலைவர்களுக்கு ஞானத்தை கொடு சாமி, ஞானத்தை கொடும். கரெக்ட் தானே? ஞானத்தை கொடும். அவர்கள் சரியானபடி மக்களை நல்ல ஆட்சி கொடுத்து நடத்த அவர்கள் ஞானத்தை கொடும் என்று சொல்லி நாம் கேட்கணும். ஞானம் அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அது உலக பிரகாரமான கடவுள் ஞானத்தை அவர்கள் கொடுக்கின்ற போது, அவர் நடத்துகின்ற போது அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும். விதான சௌதானுடைய அந்த எலிவேஷன்ல போய் பாருங்க, ஒரு வாசகத்தை போட்டிருப்பார்கள், கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் காட் சர்வீஸ் என்று சொல்லி, அரசாங்க பணி கடவுள் பணி என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நடக்கிறதா? இல்லை. அப்போ எங்க தவறு இருக்குதுன்னா நம்ம கேட்கல. அவர்களுடைய ஞானத்தை கொடும் என்று நாம் கேட்கின்ற போது அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் we may receive a favorable administration from the authorities. இல்லையம்மா? கரெக்ட் தானே? ஓகே, இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸோ wisdom is not a theoretical idea or an abstract commodity. தியரிட்டிக்கல் ஐடியான்னு சொல்லும்போது ஏதோ வெறும் வாயில் வடை சுடுற காரியம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்கிற காரியம் இதுதான். ஆமா ரைட்? வெறும் வாயில் வெறும் வாயில் வடை சுடுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். வெறும் பேச்சு, அதைத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் அன் அப்டிராக்ட் கமோடிட்டி, ஒரு சில்லறை தனம் பண்ணுகின்ற காரியம். ஆனால் இன்றைக்கு அதுதான் நடந்துருக்குது. it is totally a practical and a personal experience. அது அனுபவபூர்வமாக அதனை காட்ட வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய நிறைவு தான் எலெக்ஷனில் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் செட்டப். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஞானம் மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 3:13 பார்க்கின்ற போது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதே நீதிமொழிகள் 4:7 பார்க்கின்ற போது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதித்துக்கொள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று இருக்குது. ஸோ ஞானமும் புத்தியும் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கின்ற அது காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்து பிரியமானவர்களே, அவன் ஆயுசு நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அவன் தன்னுடைய சத்துருக்களுடைய பிராணனை வாங்கிக் கொள்ள அவன் கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம் தன் மக்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், தன் மக்களை சிறப்பாக ஆள வேண்டும், தன் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தன்னுடைய தகப்பனுடைய காலத்திலே அவர்கள் சமாதானமாக இருந்தது போல தாவீதின் நகரம் என்று சொல்கின்ற போது எருசலேம் என்றால் இட் இஸ் a city of peace. அந்த சமாதானத்தை நானும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டும், அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டான். ஞானத்தில் குறைவுள்ளவன் கடவுளத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வசனம் இருக்கிறது. நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரராகிய ஆண்டவரிடத்திலே அவன் ஞானத்தை கேட்கிறான். யாக்கோபு 1:5 பார்க்கின்ற போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. என் பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டேன் இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? கடவுளிடத்தில் கேளுங்கள். பெற்றோர்களை நீங்கள் கேளுங்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எக்ஸாம்ல படிக்கும் போது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளு. ஏனென்றால் he is the origin of all the wisdom.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை, அவனுடைய ஜெபத்தை கேட்டு, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கடவுள் கொடுத்தார். He provided wise and discerning heart to Solomon. அதுவுமின்றி 13-14 வசனத்தில் பார்க்கின்ற போது அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், மகிமையும் கொடுத்தார். 14 வசனத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது தாவீதை போல நடந்தால் உன் நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். என்ன ஒரு அதாவது இதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் என்ன அவர் கொடுத்தார்ன்றத ரொம்ப அழகா இந்த 1 ராஜாக்கள் 4:29 பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் என்ன கிரேட்டர் விஸ்டம் என்று சொல்லுகின்ற போது கிரேக்க வார்த்தையில சோஃபியா என்று, எபிரேய வார்த்தையில கோக்மா என்று சொல்வார்கள். ஞானத்திற்கு சொந்தக்காரர் கடவுள். அவர் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்திலான மனோவிருத்தியையும் கொடுத்தார். God gave Solomon very great wisdom, discernment and breadth of understanding as vast as the sand on the seashore. சரி, இதுல மிகுதியான ஞானம் நமக்கு தெரியும். அளவற்ற ஒரு கிரேட்டர் நாலேஜ் ஆர் கிரேட்டர் விஸ்டம் ஞானத்தை அவர் கொடுத்தார். டிசர்ன்மெண்ட் புத்தியும் கொடுத்தார். அடுத்தது மனோவிருத்தி என்று பார்க்கின்ற போது பிரெத் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனுஷன் பேசுறாருன்னா அதை கிளீனா அண்டர்ஸ்டாண்ட், அந்த வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை, அந்த பரந்த மனப்பான்மை, ஒரு குறுகிய மனப்பான்மை அல்ல, ஒரு பரந்த, அதான் பாருங்க பிரெத் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி புரிந்து கொள்ளுகின்ற. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். கடவுளுக்கும் அவரை நம்பி வாழ்கின்ற நமக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அதைத்தான் ரைச்சியஸ் என்று சொல்வார்கள், நீதிமானாக்கப்படுகிறது. Only when we have the right relationship with God, then we can say that I am walking in a righteous way. God will stamp us as a righteous person only when we have a right relationship with God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so wisdom comes from God. God bestows wisdom. 1 ராஜாக்களில் பார்க்கும் தேவன் ஞானத்தை அருளுகிறவர். 1 ராஜாக்கள் 3:28 நான் பார்க்கின்ற போது தேவன் ஞானத்தை அருளுகின்றவர். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கின்ற போது சங்கீதம் 111:10 பார்க்கிறோம், the fear of the Lord is the beginning of wisdom. எல்லாருக்கும் தெரிஞ்சது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாருக்கும் நம்ம என்ன தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்றோம், டேய் கடவுளுக்கு பயப்படணும். எங்க வீட்டில் சொல்றோம், கடவுளுக்கு நீ பிரியமா இல்லைன்னா கடவுள் கண்ணை குத்திடுவாரு. அவ்வளோ கொடூரமா சித்தரிச்சான், என் கண்ணை குத்திட போறான்னு அந்த பயத்திலேயே என்ன பண்ணோம், அதாவது நம்ம சரியா நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு இதில் நல்லதுதான். எங்கள் அம்மா அதை எப்படி பனிஷ் பண்ணாங்கன்னா, சாமி போட்டோ இருக்கும், பெரிய போட்டோ உண்டு மலைப்ப இதில், அவர் இந்த கெத்செமனேல ஜபிக்கிற அந்த போட்டோ, ஏதாவது தப்பு செய்யணும் போய் அங்கே முட்டி போட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வரைக்கும் முட்டி போடணும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். பிள்ளைகளை பிரம்பால் அடித்து அவங்க சாக மாட்டாங்க, பாதாளத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் அவரிடத்துல அந்த மதியினம் ஒட்டி இருக்கும் என்று இருக்கிறது. பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதனை தண்டனையின் புறம்பு விளக்கும். ஆகவே பிள்ளைகளை அடிக்கிறது தவறுன்னு சொல்லி ஒருவேளை ஸ்கூலில் கூட அது போல ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அது மிதமிஞ்சி போகின்ற போது தான் அது மிகுந்த வேதனை கொடுக்கிறது. ஆனால் தேவை, கண்டிப்பு என்பது தேவை, சிக்ஷை தேவை. கடவுள் நம்மை சிக்ஷித்து வளர்க்கிறார், வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதனை நாம் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த செய்ய வேண்டிய காரியம் என்ன, the foremost important thing for us to seek wisdom from God is that we should understand that it originates from God. நீதிமொழிகள் 8:14 பார்க்கும்போது ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். ஆலோசனையும் மெய்ஞானமும்
சாதாரண ஞானம் இல்லை, கடவுளுடைய ஞானம், மெய் ஞானம் என்னுடையது. நானே புத்தி. ஞானமும் அவர் தான், புத்தியும் அவர் தான், வல்லமையும் அவர் தான். வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. பவுல் அப்போஸ்தலன் கூட இதனை விளக்கி எழுதுகின்ற போது ரொம்ப அழகா சொல்றாரு. சாதாரண ஞானம், கடவுளுக்குரிய ஞானம் என்று சொல்லி அவர் பாருங்க வேகமா சொல்லிடுறார். 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்துக்குரிய ஞானம் என்று சொல்லி ஃப்ளஷ்லி விஸ்டம், உலக ஞானம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:20 விஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலக ஞானம் கடவுளுடைய பார்வையில குப்பையாக இருக்கிறது, தூசியும் குப்பையுமா இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 1:21-7 பார்க்கின்ற போது விஸ்டம் ஆஃப் காட், தேவ ஞானம், கடவுளுடைய ஞானம், அது தேவை. அப்புறம் மனுஷ ஞானம் 1 கொரிந்தியர் 2:5 நல்லா படிச்ச பிறகு நல்லா படிச்சு நல்லா பாண்டித்யை பெற்றிருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலைமை கொண்டிருப்பாங்க, அது மனுஷ ஞானம். கடவுளுடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. தேவ ஞானம் தேவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:40-52 பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு அந்த ஞானம் இருந்தது இல்லைங்களா? இயேசுவானவர் 40ஆம் வசனத்தில் பாருங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியினாலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஆவினால பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இங்கேயே கிட்டத்தட்ட எல்லாம் இருக்குதுல்ல, வளர்ந்தது. ஸோ பிசிக்கல் குரோத்தை நம்ம பார்க்க முடிகிறது, தேவ கிருபை ஸ்பிரிச்சுவல் குரோத்தை அங்கே பார்க்க முடிகிறது, ஞானத்தினால் நிறைந்திருந்தது வந்து மென்டல் குரோத் இருந்தது இல்லைங்களா? அவர் போய் எங்கே வாழ்ந்தார்? மனுஷனோடு வாழ்ந்தார். ஸோ அந்த இது அந்த அதாவது அந்த கான்டெக்ஸ்ட் growth இன் சோஷியல் லைஃப் அதையும் நாம் பார்க்கிறோம். 52ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. ஸோ இங்கே நம்ம பார்க்கின்ற போது அந்த 52ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் லூக்கா 2:52 ஜீசஸ் grew in a balanced way. நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன பண்ணோம்? ஸோ வி ஷுட் டேக் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னா என்ன? ப்ராப்பர் ஃபுட் அட் ப்ராப்பர் டைம். அது வந்து ப்ராப்பர் இது ஃபுட்டுன்றது ப்ராப்பர் டைம்ன்றது த்ரீ டைம்ஸ். இதுதான் பேலன்ஸ்டு ஃபுட்டு. நான் படிச்சிருந்தது ஒருவேளை நீங்கள் படிச்சது டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான், ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இது நான் படித்த ஒரு காரியத்தில் பேலன்ஸ்ட். இங்கே கடவுள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வம், இதெல்லாம் these are all very important factors, important criterions for our fruitful life. நாம் சிறப்பாக வளர வேண்டும், சாட்சி பகர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உண்மையான மனுஷனாய் அவர் பிறந்தார், வளர்ந்தார், சாட்சி பகர்ந்தார். அவர் தேவகுமாரன், அவர் மேசியா. ஸோ இந்த மென்டல் growth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லூக்கா 2:40 பார்க்கும்போது அவர் ஞானத்தில் பெறுகிறவராயிருந்தார். வளர்த்தி சிலர் சொல்லுவாங்க, ஏன்பா இவன் இது உடல் வளர்ந்த அளவுக்கு இவன் புத்தி வளரலையே இல்லைங்களா? சிலர் ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க, அதுவும் நல்லது இல்லை. வளர்ச்சி தேவை. சில சூழ்நிலைகளில் சரியாக வளர முடியாமல் போயிடும். ரொம்ப உயரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் சரியில்லை. ஆனால் வளர்ச்சி என்பது தேவை. அது ஞானத்திலும் வளர வேண்டும், புத்தியிலும் வளர வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற போது ஸோ மென்டல் growth அண்ட் பிசிக்கல் growth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இஸ் தேவ கிருபை, ஸ்பிரிச்சுவல் growth. பெரிய கிருபை என்று சொல்லி தாவீதை பார்த்தோம் இல்லையா? 1 ராஜாக்கள் 3:6 பெரிய கிருபை, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று சொல்லி லூக்கா 2:40 பார்த்தோம். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. இந்த உலகத்தில் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது இட் இஸ் காட்ஸ் லவ் லவ்விங் த அன்லவ்லி. தகுதியற்ற உனக்கும் எனக்கும் கிடைத்த கர்த்தருடைய ஈவு தான் கிருபை. இந்த கிருபையினாலே நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக பார்க்கின்ற போது growth in social life, மனுஷர் தயவிலும் அவர் அதிகமாக விருத்தி அடைந்தார். So your spiritual growth reflects your attitude in social life. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ நன்றாக வளர்ந்திருக்கிறாய் என்பதை உன்னுடைய அந்த எண்ணம், உன்னுடைய அந்த ஒழுக்கமான உணர்வுகள்
சமுதாய வாழ்க்கையில அதனை வெளிப்படுத்தி காட்டும். இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார். ஏழை எளிய மக்களோடு கஷ்டப்படுகளோடு அவருடைய கண்ணீரை துடைத்தார். அவருடைய போய் விசாரித்தார், அவருடைய தூக்கி எடுத்தார், அவர்களோடு இருந்தார். He was being and becoming with the distress of the people. அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்தார். நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் சமுதாயத்தில் போய் அவர்கள் சமுதாய பணி செய்கிறார்களா? இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் மேலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தலைவர்கள் உழைத்தார்கள். நம்முடைய பிள்ளைகளும் அப்படி வந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். எபேசியர் இன்றைக்கு வாசி கேட்ட நிருபத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 1:4, உலக தோற்றத்திற்கு முன்னர் அவரை தெரிந்து கொண்டார், சுவிகார புத்திரர்களாக 1:6 பார்க்கின்ற போது நம்மை முன்குறித்திருக்கிறார். 1:15 பார்க்கின்ற போது எபேசியர் 1:15 இன்றைக்கு வாசி கேட்ட நிருபவாக்கியத்தில் பரிசுத்த ஆவியின் முத்திரையை நமக்கு அவர் நம்ம போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம்? அவன் எப்படியா வளர்ந்துட்டு போட்டான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் ரொம்ப பங்க்சுவலாக ரொம்ப மெட்டிகுலஸாக இருப்போம். அவன் படிக்கிறான் டே படிடா இல்லைவா? ஸோ இந்த செக்குலர் எஜுகேஷனில் நல்லா வளரணும் நல்லது தான். அதே நேரத்தில் எட்ரா பைபிள்னு சொல்லி எப்பாவது சொல்லியிருக்குமா? இதான் இந்த வசனம் ஓகே ரீட்டாக இருந்தால் நல்லா பலமாக தள்ளாட்டுது, நல்லது தான். இல்லை, இது தேவை. இது இயேசுவானவர் அவர் பாருங்க, அந்த தேவ கிருபையில் அவர் வளர்ந்தார். ஸ்பிரிச்சுவல் growth. அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கின்ற போது அவர்கள் நல்ல சாட்சியாக வீட்டில் இருப்பார்கள், நல்ல சாட்சியாக திருச்சபையில் இருப்பார்கள், நல்ல சாட்சியாக சமுதாயத்தில். அந்த தேவ கிருபை தான் வழி நடத்தும். ஞானமும் உண்டு, அறிவும் உண்டு பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஞானம் இருக்கிறதா என்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக கடவுளுக்கு பயந்து அவர்கள் வாழ்கின்ற போது தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் கனப்படுத்துவார்கள். கடவுளுடைய வார்த்தை தான் பெற்றோரை கனப்படுத்த சொல்லுகிறது. ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவல் growth இல்லைன்னா உலக பிரகாரமான ஞானத்தில் வளர்ந்து பெரிய பொசிஷன் போவாங்க. அப்பாவும் அம்மாவையும் வயசான காலத்தில் ஓல்ட் ஏஜ் நம்மளை விட்டுருவாங்க. ஏன்னா அவர்கள் தடையாக இருப்பார்கள் என்ற எண்ணம் எப்படி வருகிறது என்றால், நீங்கள் சரியானபடி உரம் போட்டவர்களை வளர்க்காத காரணத்தினால், அவர்களுக்கு சரியானபடி வழிகாட்டாத காரணத்தினால், அவர்கள் கடவுளுடைய வார்த்தையிலே வளரும்படியாக நீங்கள் வழிகாட்டியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் வழி தவறி செல்கிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கடவுளை நேசிக்க, அவர்கள் கடவுளை நேசிக்க that will reflect in their attitude in the social life also. சமுதாயத்திலும் கூட அது வெளிப்படும். சமுதாயத்தில் எத்தனையோ சிற்பிகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாய பணி எல்லாரும் வருவாங்க, படிப்பாங்க, போயிடுவாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. இந்த நாட்டில் இருக்கிறவங்க எப்படியாவது குட்டி சோறாக போட்டோம். ஆனால் இந்த நாடு தான் நமக்கு சோறு போட்டு, இந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் நமக்கு உறவினர்களாக, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளாக, மாமா மச்சானாக இருந்து நம்மை பார்த்தவர்கள். அவர்களும் வளர வேண்டும். நம்முடைய ஞானம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தேவ கிருபையிலே நாம் வளர்கின்ற போது இந்த சமுதாயத்திற்கு நாம் தொண்டு செய்வோம். இந்த சமுதாய மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க நாம் ஒரு சாட்சிகளாக வாழ முடியும். ஆகவே இயேசுவானவர் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Luke reports that the lad developed physically, mentally, spiritually, socially. எல்லா விதத்திலும் அந்த ஒரு பேலன்ஸ்டு லைஃப் அவர் அழகாக வளர்க்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்ற போது அவர்களுக்கு ஞானம் பெருசல்ல, புத்தி பெருசல்ல, கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த ஞானம்,
கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற ஞானம், பெற்றோர்களை கனப்படுத்துகின்ற ஞானம், சமுதாயத்தில் ஒரு பெரிய சிந்தனையாளர்களாக, சிற்பிகளாக, சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்ற தலைவர்களாக உருவாவது தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். கடவுள் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஞானத்தினாலே அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.